ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்டுங்க. ஏன் இது சூப்பரான ஃபார்ம் லேண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஊருங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நல்ல விவசாயம் பண்ணுற இடத்துல உங்களுக்கு ரோடு மேலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் லேண்ட் இந்த ஃபார்ம் லேண்டு. அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்திங்கன்னா, வந்தவாசி பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மேல்மருவத்தூர்லேருந்து, அதாவது வந்தவாசிலேருந்து மேல்மருவத்தூர் ரோட்லேருந்து வந்தவாசி போகிற ரோட்டில் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு 6வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க லேண்டு. அந்த கை காட்டுறோம் இல்லையா, அது வரைக்கும் அந்த சைஸு. ஸோ இந்த ரோடு மேலே இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி, ரெண்டு பக்கமும் ரோடில் நம்ம அழகாக பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ இந்த பக்கம் இப்போ ரைட் சைடில் காமிச்சேன் இல்லையா, அந்த இடத்தோட உள்ள இடத்துலேருந்து காட்டுறேன் இப்போ நான். உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி விவசாயம் சூப்பராகவே உங்களுக்கு 3 போகமும் விளையிற மாதிரி அமைஞ்சிருக்க இடமா இந்த இடம் இருக்குது. இது ஒசூர் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி, ஒசூர் அப்படின்ற ஒரு இடமா அமைஞ்சிருக்கு. அதாவது வந்தவாசியில் ஒசூர்ன்ட்டு இருக்குது. அதாவது கிருஷ்ணகிரி பக்கத்தில், பெங்களூர் பக்கத்தில் இருக்க ஒசூர் கிடையாது. இது வந்தவாசி பக்கத்தில் இருக்க ஒரு ஒசூர். அதாவது மேல்மருவத்தூர்லேருந்து வந்தவாசி போகிற ரோட்டில் அமைஞ்சிருக்கு. 6வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒசூர் வில்லேஜுன்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 92 சென்ட் லேண்ட் அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் 8 சென்ட் கம்மி. பட் அந்த 8 சென்ட் அவங்க மேக்கப் பண்ணியிருக்காங்க, வேறு மாதிரி இருக்குது. அதுவும் சேர்த்து அடிஷ்னலாக இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா லேண்டு, இது இப்போ அடுத்த ஆப்போசிட்டில் இருக்க லேண்டு இது. ஸோ ரெண்டுமே ஒருத்தவங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டி. 23 சென்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு இருக்குது 61 சென்ட்டு. ஸோ அதில் 61 சென்ட்டில் இருக்கிறது தான் இப்போ கிணறு இருக்குது உங்களுக்கு. அந்த கிணத்துல பார்த்திங்கன்னா ஒரு 10 அடியிலே தண்ணி இருக்குங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா விளைச்சல் கொடுக்கக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கு. இந்த இடம் முப்போகமும் விளையிறதுனால, தண்ணி இருக்கிறனால நல்ல முப்போகமும் விளைய முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இது ஆக்சுவலாக மொத்தம் 92 சென்ட்டில் பார்த்திங்கன்னா 9 சென்ட் ரோடுக்கு போயிடுச்சு. ரோடுக்கு விட்டுருக்காங்க எல்லாருமே சேர்ந்து, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க காலனிலேருந்து 9 சென்ட்டு ரோடுக்கு மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டிலேருந்து போயிருக்கு. மொத்தம் இதில் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 7 சென்ட்டு இவங்கள்ட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் லேண்டாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ரோடு இந்த ப்ராப்பர்ட்டி பஸ் ரோடு ப்ராப்பர்ட்டி மேலே அமைஞ்சிருக்கு. பஸ்ஸு போகிற ரோட்லேருந்து லெஃப்ட்லேயும் ரைட்லேயுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இது ஈஸ்ட் அண்டு வெஸ்ட் ஃபேஸாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 105 அடி இருக்குது, இன்னொரு பக்கம் 210 அடி இருக்குது ரோடு மேலேயே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தல. ஏன்னா ரோடு மேலே கிடைக்கிறது கஷ்டம். எல்லாமே கழனிக்கு உள்ளே கிடைக்கும், மண் பாதையில் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தல 24 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு. நஞ்சை லேண்டாக இருக்குது. கம்ப்யூட்டர் பட்டா அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். அதேமாதிரி மேல்மருவத்தூர் வந்தவாசி போகிற ரோடுலேருந்து உங்களுக்கு 6வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த ஒசூர்ன்ற வில்லேஜில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. மொத்தமாக அதனுடைய மதிப்பு 32 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தேவை அப்படின்னா 2 பேராக இருக்கீங்க, இல்லை 3 பேராக இருக்கனாலும் நம்ம 3ஆக கூட நம்ம இதை பிரிக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ரோடில் ஃப்ரண்டேஜ், நல்ல ஃப்ரண்டேஜில் உங்களுக்கு 2 பக்கம் ரோட்லேயும் அவங்களுக்கு அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி நிறைய இந்த வீடுங்க எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இதில் 3 ஃபேஸ் ஈபி லைன் உடனே நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் சர்வீஸ் எல்லாமே வேணால் நம்ம உடனே எடுத்துக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ் வேணால் எடுத்துக்கலாம். இதில் கிணறும் இருக்குது. இந்த மாதிரி ரோடு போகிற பஸ்ஸு போகிற ரோடுன்னு சொன்னேன் இல்லையா, இது பஸ்ஸு போகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. நியர்பை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 வீடுங்களுக்கு மத்தியில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி.